ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2021 தேர்தலில் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை திமுக இன்னும் நிறைவேற்றவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் பதிவில் நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் சமையல் எரிவாயு பயன்பாடு 45% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி அறிமுகப்படுத்திய உஜ்வாலா திட்டம் உள்ளிட்ட திட்டங்களால் கடந்த 10 ஆண்டுகளில் எரிவாயு இணைப்புகள் 33 கோடிகளாக உயர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயன்பாடு அதிகரித்ததால் எரிவாயு இறக்குமதியும் அதிகரித்துள்ளதாகவும் தற்போது மொத்த தேவையில் சுமார் 60% இறக்குமதியில்தான் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயு விலை உயர்வு மற்றும் உர தட்டுப்பாடு குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டதாகவும் வணிக சிலிண்டர் விலையில் 115 ரூபாய் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோதும் அதன் பலன் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் சாடியுள்ளார். ஆனால் தற்போது விலை உயர்வு என்ற பெயரில் மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்களின் மீது கூடுதல் சுமையை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சமையல் எரிவாயு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடு முழுவதும் வீட்டு பயன்பாட்டு எரிவாயு விலை 60 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வளைகுடா போரின் தாக்கம் நீண்ட காலத்திற்கு நீடிக்காது என்றும் நிலைமை விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த தற்காலிக விலை உயர்வு சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் எண்ணெய் நிறுவனங்களே ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.